வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்திருக்கின்றோம். அண்மையில் இந்தோனேஷியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய பாதாள உலக குழுவினுடைய தலைவரான கெகல்பத்ர பத்மே விசாரணையின் போது பல்வேறுபட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் கெகல்பத்ரே உள்ளிட்ட 5 முக்கிய பாதாள உலக குழுவினுடைய உறுப்பினர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் துருக்கியில் சென்று பதுங்கி இருக்கக்கூடிய சக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக விசாரணை போது தெரிய வந்திருக்கிறது. 2 நாட்கள் சென்றிருந்தால் தங்களுடைய வாளை கூட பிடித்திருக்க முடியாது என்று சொல்லி அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக போலீஸ் துணை அத்தியட்சகரிடம்தான் இந்த விடயத்தை அந்த பாதாள உலக குழுவுடைய தலைவர் கூறியிருக்கின்றார். மேலும் அதிகாரிகள் தம்மை கைது செய்வார்கள் என தாங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஏதேனும் பிரச்சனை ஏற்பட போகிறது என்பதை உணர்ந்ததாகவும் பத்மி இதன் போது தெரிவித்திருக்கின்றார். இதிலும் துருக்கிக்கு சென்று அங்கு தலைமறைவாக இருக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இதே வேளையில் உலகில் 20 நாடுகளில் தாம் தங்கியிருந்ததாகவும் அவற்றில் இந்தோனேஷியாவே மிகவும் பாதுகாப்பான ஒரு இடமாக கருதியதாகவும் கூறியிருக்கின்றார். இலங்கையை விடவும் இந்த நாடு 29 மடங்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய சனத்தொகையில் கொண்ட நாடாக இருப்பதனால தங்களுக்கு அது பாதுகாப்பாக இருந்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள். குறிப்பாக அந்த அதிகாரியிடம் இந்தோனேஷியா வந்துள்ளதாக தகவல் கிடைத்ததும் தங்களுடைய இருப்பிடத்தை மாற்ற முயற்சித்ததாகவும் எனினும் தாங்கள் பிடிபட்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில தான் இந்த பாதாள உலக குழுவுடைய தலைவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே மேலதிகமாக இவர் கூறுகின்ற விடயங்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இதே நேரத்தில் இந்த குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 100க்கும் அதிகமான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த குழுவில் வர்த்தகர்கள் மற்றும் பல்வேறுபட்ட நிலைகளைச் சேர்ந்த நபர்களும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனினும் இந்த குழு குறித்து இன்டர்போல் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசினுடைய அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த சந்தேக நபர்களுடன் கைது செய்யப்பட்ட பெண் குறித்த சிறப்பு விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் அழைத்து வந்த பின்னர் அவர்களிடம் நீண்ட நேரமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதன் போது முன்னர் வெளியிடப்படாத பல உண்மைகள் வெளித்தெரிய ஆரம்பிக்கும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இவர்கள் பயன்படுத்தி இருப்பதான கையடக்க தொலைபேசியும் முக்கியமாக விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனூடாகவும் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் வெளித்தெரிய ஆரம்பிப்பார்கள் சொல்லி எதிர்பார்க்க முடியும். இதே நேரத்தில் இந்த கரகட்டா என்று அழைக்கப்படுகிற நந்துன் சிந்திக்கவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த போது அங்குள்ள அதிகாரி ஒருவர் ஊடகவியலாளரை எச்சரித்திருக்கின்றார். இந்த தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஹரகடா கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் தான் இன்றைய தினம் கொழும்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். இதன் போது கடுமையான சோதனைகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் அங்கு செய்தி சேகரிக்க வந்த ஊடகவியலாளர்களை போலீஸ் அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதாவது கனிமுல்ல சஞ்சீவையும் இப்படித்தான் சட்டத்தரணி வேடம் கொண்டு துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில தான் போலீஸ் அதிகாரி ஊடகவியலாளர் வேடத்தில் வந்து கூட துப்பாக்கி சூடு நடத்தலாம் என்ற அடிப்படையில் ஊடகவியலாளர்களை மிக அருகில் வர வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகின்றது. இன்று வெளிவந்த மிக முக்கியமான செய்திகளில் இசாரா செவ்வந்தி தொடர்பான ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருப்பது போன்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. அது என்ன முடியும் என்று சொல்லி பார்க்கிற போது இந்த பாதாள உலக குழுக்களுடைய மிக முக்கியமான குற்றவாளிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். இதன் அடிப்படையில் அவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுடான பல உண்மைகள் வெளித்தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இதில் மிக முக்கியமாக கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாக தேடப்பட்டு வருகின்ற இசாரா செவ்வந்தி தொடர்பான விடயங்கள் இல்லாட்டி அவர் தொடர்பான விடயங்கள் அண்மை காலமாகவே குறைந்து வந்துள்ள நிலையில் மீண்டும் அவர் தொடர்பான பேச்சுக்கள் அடிபட ஆரம்பித்திருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால் பல்வேறுபட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போதும் அவரை கைது செய்ய முடியவில்லை. இது தொடர்பான விமர்சனங்களும் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பின் மீது முன்வைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது மிக முக்கியமாக பேசப்படுகிற இன்னொரு விடயம் பாதாள உலக
குழுக்களுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சில முக்கியமான அதிரடி நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் பாதாள குழுவினுடைய தலைவர் சொல்லி அழைக்கப்படுகின்ற கேகல்பத்ர பத்மி அவரும் இந்தோனேஷியாவில் இருந்து அழைத்து வரப்பட்டு கைது செய்யப்பட்டு இலங்கையில் அவர்களும் விசாரணைகளுக்காக உட்படுத்தப்பட்டு அவர்களோடான தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் தான் இந்த கேகல்பத்ர பத்மி சில விடயங்களை, மிக முக்கியமான விடயங்களை வெளியிட்டிருக்கின்றார் இசாரா செவ்வந்தி தொடர்பில். அதுவும் இன்றைய நாளில் மிக முக்கியமாக பேசப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்க்கிற போது சட்டத்தரணி வேடமணிந்துதான் இசாரா செவ்வந்தி சட்ட புத்தகத்தில் துப்பாக்கியை மறைத்து கொண்டுதான் நீதிமன்ற அறைக்குள் சென்று அவர் அந்த பிரதான சூத்திரதாரி, துப்பாக்கியை நடத்திய சூத்திரதாரியிடம் அதை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இவர் மிக முக்கியமான குற்றவாளியாக தேடப்பட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த கொலைக்கு பிறகு பல காவல்துறை குழுக்களும் அவரை தேடி நாடு முழுவதும் காட்டு பகுதிகளுக்கும் சோதனைகளை நடத்தியிருந்தார்கள். அதே நேரத்தில் சில முக்கியமான பிரமுகர்களுடைய வீட்டில் கூட சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் அவரை இதுவரையில் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது தொடர்பான விமர்சனங்கள், இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு எப்படியாக இருக்கிறது என்ற ரீதியில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன்படி அந்த பாதாள குழுக்களுடைய தலைவர் சொல்லி அழைக்கப்படுகின்ற பத்மி தற்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இசாரா செவ்வந்தி வெளிநாட்டுக்கு, அவர் அந்த சம்பவம் நடந்த உடனேயே வெளிநாட்டிற்கு தப்பி சென்றுள்ளதாக கூறியிருக்கின்றார். அந்த ஒரு கோணத்திலையும் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர் சொன்னதின் அடிப்படையில் வெளியில் விசாரிப்பதிலும் பார்க்க உள்நாட்டிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலையும் பாதுகாப்பு தரப்பினர் தீவிர விசாரணைகளில் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே கனிமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் மிக முக்கியமான குற்றவாளியாக தேடப்பட்டவர் தான் இசாரா செவ்வந்தி. அவர் தொடர்பான விடயங்கள் பல வழிகளில் தேடுகின்ற போதும் பாதுகாப்புத்துறைக்கு அது தொடர்பான விடயங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஒரு விடயத்தினூடாகவும் அவர்களுக்கு ஒரு துருப்புச்சீட்டு கிடைத்தது போன்று மிக முக்கியமான விசாரணைகளை அடுத்த கட்டத்திற்கு நோக்கி கொண்டு செல்வதற்கு பத்மியினுடைய கருத்துக்கள் ஆதரவாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மி கூறுவது போன்று இசாரா செவ்வந்தி துபாய்க்கு சென்றதாக கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் வேறு நாட்டில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த குழு அவ்வப்போது துபாய், தாய்லாந்து மற்றும் லாவோஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற பல நாடுகளிலையும் வசித்து வந்ததாகவும் காவல்துறையினுடைய வட்டாரங்களில் இருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இசாரா செவ்வந்தி துபாயில் தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் இதனை உறுதிப்படுத்திய பின் அவரை கைது செய்வதற்கான ஒரு கூடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பத்மி கூறிய கருத்தின்படி இசாரா செவ்வந்தி நிச்சயமாக துபாயில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவரும் இவர்களை போன்று கைது செய்து நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகளில் இலங்கை பாதுகாப்பு படையினர் இறங்கி இருக்கின்றனர். இதே வழியில் கொழும்பில் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற குற்ற செயல்களுடைய பின்னணியில் தமிழ் அரசியல்வாதி ஒருவர் இருப்பதான செய்திகள் தமக்கு வெளிப்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒன்றை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது குறிப்பாக கொழும்புல ஆயுதங்களை அனுப்புவதாகட்டும் இல்லாட்டி அங்கே மேற்கொள்ளப்படுகின்ற குற்ற செயல்களில் மிக முக்கியமான ஒரு தமிழ் அரசியல்வாதி ஒருவர் தொடர்புகளை வைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறித்த அரசியல்வாதி எந்த கட்சியை சார்ந்தவர் இல்லாட்டி அவருடைய பேர் விவரம் தொடர்பில் தங்களால் முன்வைக்க முடியாது. அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றனர். அதன் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி அன்று கிரிபத் கோட போலீசார்னால கைது செய்யப்படுகின்றார் ஒரு நபர். அவரினூடாக பல விடயங்கள் வெளித்தெரிய ஆரம்பிக்கிறது. குறிப்பாக D56 ரக துப்பாக்கிய 30 தோட்டாக்களுடன் 3 சந்தேக நபர்கள் அவருடைய தகவலுக்கு அமைய கைது செய்யப்படுகின்றார்கள். விசாரணையின் போது பெறப்பட்ட தகவலுக்கு அமைய வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் 86 குண்டுகள் மற்றும் பெருந்தொகையான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எனவே பெற்றுக்கொள்ளப்பட்டவைகள் கொழும்புக்கு அனுப்புவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் வவுனியாவில் தமிழ் கட்சியினுடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர் என்று சொல்லி அந்த அரசியல்வாதி அறியப்படுகின்றார். எனினும் அந்த அரசியல்வாதிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. ஆனால் யார் அந்த அரசியல்வாதி, அவருடைய கட்சி என்ன என்பது தொடர்பான விடயங்கள் தற்போது முன்வைக்கப்படாது என்று சொல்லியும் கூறுகின்றார்கள். எனவே எதிர்வரும் காலத்தில் அவர் அடையாளப்படுத்தப்படுவார். விசாரணைகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி போலீஸில் இருந்து நம்பகத்தகுந்த வட்டாரத்தில் இருந்து ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதே வழியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில்
விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கின்றார் என்ற ரீதியில் தகவல்கள் அடிக்கடி வெளிவந்திருந்தது. இவ்வாறாக அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தனக்கு ஆதரவாக நின்ற நாட்டு மக்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த இறுதிக்கட்ட போரின் போது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொண்டுள்ள திட்டத்தின் விளைவாகத்தான் 500 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அவர் ஒரு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன விடயங்களை பார்க்கிற போது 2009 ஆண்டு இறுதிக்கட்ட போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவசர கால போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தார். புலிகளுடைய தலைவரை தக்க வைத்துக் கொள்ளும் செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கின்றார். அவ்வாறு அவர் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிற சூழ்நிலையில் புலிகளுடைய தலைவர் தப்பி செல்லாமல் அந்த போர்ல ஈடுபட்டு பாதுகாப்பு தரப்பினரை பதில் தாக்குதலை கொடுத்து சவாலை விடுத்திருந்தார். பாதுகாப்பு அமைப்பை கருத்தில் கொள்ளாமல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை இந்த போர் நிறுத்தமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் விளைவாக தாக்குதலில் கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறுகின்றார். எனவே ராஜபக்சர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறினாலும் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை எந்த நேரத்திலும் தெளிவாக கூறுமாறு சவால் விடுப்பது போன்று அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இவ்வாறாக இன்றைய நாளில் வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.